மகளிர் உரிமை தொகை பற்றின ஒரு சின்ன வீடியோ இது. இதில் வந்து நம்ம மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை இன்றைக்கி 15ஆம் தேதி வரவு வைக்கப்பட்டது. எதிர்கட்சிகள் எல்லாமே எங்களால் தான் இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, இதை பற்றி நம்ம ஒரு சின்ன ரீகேப் பண்ணுறோமா, பின்னாடி கொஞ்சம் போய் பார்ப்போம். நீங்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு முதல் 2 கையெழுத்து என்ன போட்டிங்க, மகளிர் விடியல் பயணம் 1, மகளிர் உரிமை தொகை 1, ரெண்டுமே நீங்கள் கையெழுத்து போட்டிங்க. ஆனால் நடைமுறைக்கு எப்போ வந்தது? நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று 2 வருடம் கழித்து தான், அதாவது 28 மாதம் கழித்து தான் நீங்களே மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே. அதாவது 28 மாதங்கள் கழித்து கொடுத்துருக்கீங்க. ஒரு மகளிருக்கு 28,000 ரூபாய் நீங்கள் தரணும். அந்த 28,000 ரூபாய் கணக்குப்படி 1 கோடி பேருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. கணக்குப்படினா எவ்வளோ வருது தெரியுமா? 280 கோடி. எங்கே போச்சு? இதுதான் உங்கள் திராவிட மாடலா? 2026 சட்டமன்ற தேர்தலில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை பெற்று தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2,500 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அது பதவி ஏற்கும்போதே சொன்னாங்க, மறுசீரமைப்பு செய்து விரைவில் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவங்களும் இதை வாங்குறாங்க. அதனால் அவங்களுக்கு முதியோர் உதவித்தொகை கொடுக்கப்படும். மிச்சம் இருக்கிறவங்களுக்கு இதுக்கான ஒரு கால அவகாசம் தேவை அப்படிங்கிறது நேற்றே பதிவு பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி மே 15ஆம் தேதி காலையிலே 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரியே ஆட்சி அமைத்து 5 நாள் தான், 5வது நாள்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 1000 ரூபாய் வரவு வந்துருச்சு. 2,500 ரூபாய் மறுசீரமைப்பு செய்து கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் யார் மக்கள் பக்கம், யார் கொள்ளை அடிக்கிறவங்க பக்கம்ன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்மளை ஒரு ஃபாலோ பண்ணிக்க.